வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல். இன்றைக்கி நம்ம ஆன்மீக கதைகளில் தங்கம் தலைக்கச் செய்யும் ஜமதக்னி ரேணுகா தேவியினுடைய சிறப்பை தெரிந்து கொள்ளலாம். விதர்ப்ப தேசத்து மன்னனான இறைவத வேந்தன் பிரம்மதேவனின் அருள் பெற்றவன். இவனது மகள் ரேணுகா காண்பவர் மயங்கும் அழகு பதுமையாக இருந்தாள். பருவம் வந்ததும் தனக்கு ஏற்ற கணவரை தேர்வு செய்ய தந்தையின் அனுமதியுடன் குண்டலிபுரம் வனத்திற்கு வந்தாள். அங்கே இறைவனின் அருளை பெற கடும் தவம் செய்து கொண்டிருந்த ஜமதக்னி முனிவரை கண்டு அவர் அழகில் மயங்கினாள். அவரையே கணவனாக அடைய வேண்டும் என முடிவும் செய்தாள். ஜமதக்னி முனிவரிடம் தன்னை ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டவே அவர்கள் இருவரும் மனம் புரிந்து கொண்டனர். இந்த தம்பதியருக்கு 4 புதல்வர்கள் பிறந்தனர். இவர்களின் மூத்த மகனான பரசுராமர் தவம் புரிவதற்காக மகேந்திர மலைக்கு சென்று விட்டார். மற்ற மகன்களுடன் ஜமதக்னி முனிவரும் ரேணுகாவும் வசித்து வந்தனர். கற்புக்கரசியான ரேணுகா ஆற்றங்கரைக்கு சென்று அங்குள்ள மணலில் ஒரு குடம் செய்து அதில் நீர் பிடித்து வருவாள். அதை கொண்டு ஜமதக்னி முனிவர் சிவபூஜை செய்வார். ஒருமுறை நீரெடுக்கச் சென்ற ரேணுகா நீரில் ஒரு கந்தர்வனை கண்டு மனம் மயங்கினாள். இதனால் அவள் செய்த மண்குடம் உடைந்தது. இதை தன் தவ வலிமையால் அறிந்த ஜமதக்னி முனிவர் தன் 3 மகன்களிடமும் தாயின் தலையை வெட்டிவிடும்படி உத்தரவிட்டார். ஆனால் அவர்கள் அதற்கு மறுத்துவிட்டனர். உடனே பரசுராமரை தன் தவ சக்தியால் அழைத்து தாயின் தலையை துண்டிக்கச் சொன்னார். மறுபேச்சு பேசாது தாயின் தலையை துண்டித்தார் பரசுராமர். இதனால் மகிழ்ந்த முனிவர், உனக்கு வேண்டிய வரம் கேள் என்று சொன்னார். உடனே பரசுராமன், தாயை உயிரோடு திருப்பித் தாருங்கள் என்று கேட்டார். அதன்படியே ரேணுகாவை உயிரோடு கொண்டு வந்தார் ஜமதக்னி முனிவர். மேலும் உன்னை நினைப்பவர்களை நீ காத்து அருள் புரிவாய் என்ற வரத்தையும் ரேணுகாவுக்கு வழங்கினார். இந்த ரேணுகா தேவியின் ஆலயம்தான் முடிகண்ட நல்லூரில் உள்ளது. ஆலயம் கீழ்திசை நோக்கி அமைந்துள்ளது. முகப்பில் 5 நிலை ராஜகோபுரம் சுமார் 60 அடி உயரத்துடன் கம்பீரமாக காட்சி தருகிறது. உள்ளே நுழைந்ததும் விசாலமான பிரகாரம், எதிரே நந்தியும் வலதுபுறம் பிள்ளையாரும் இருக்க அடுத்து மகாமண்டபம். மகாமண்டபத்தின் இடதுபுறம் விநாயகரும் வலதுபுறம் முருகனும் அருள் பாலிக்கிறார்கள். தனி சன்னதியில் ஜமதக்னி முனிவர், ரேணுகாதேவி, பரசுராமர் வீற்றிருக்கிறார்கள். இதையடுத்து அர்த்த மண்டபமும் தொடர்ந்து கருவறையும் உள்ளது. கருவறையில் அன்னை ரேணுகாதேவி கீழ்திசை நோக்கி அருள் பாலிக்கிறாள். இங்கு அன்னையின் தலைப்பகுதி மட்டுமே கருவறை தெய்வமாய் அருள் பாலிக்க, அன்னையின் பின்புறம் பல நூற்றாண்டுகளை கடந்த மண் புற்று ஒன்று அன்னையின் சிரஸை விட உயரமாக வளர்ந்து நிற்கிறது. அன்னைக்கு நடைபெறும் சொர்ணாபிஷேகம் இங்கு வெகு பிரசித்தம். புதிதாக நகைகள் வாங்கும் பெண்கள் அதை அன்னைக்கு அணிவித்து அன்னைக்கு சொர்ணாபிஷேகம் செய்து தங்கள் நகைகளை திரும்ப வாங்கி செல்கிறார்கள். இதனால் தங்கள் வீட்டில் தங்கம் மேலும் தலைக்கும் என்பது அவர்களது நம்பிக்கை. ஆலயத்தின் தலவிருட்சம் வேம்பு, தீர்த்தம் வடக்கே உள்ள குளம். தவிர ஆலயத்தின் பின்புறம் காவிரி நதி தெற்கு வடக்காக ஓடிக்கொண்டிருக்கிறது. தேவக்கோட்டத்தில் தெற்கில் 5 தலை நாகத்தின் சிற்பமும், மேற்கில் விஷ்ணு துர்க்கையும் அருள்பாலிக்க, வடக்கில் நாகம் சிவனை பூஜை செய்யும் அற்புத சிற்பம் காணப்படுகிறது. இந்த கோவில் நாகை மாவட்டம் மயிலாடுதுறை திருக்கடையூர் சாலையில் உள்ளது. செம்பனார் கோவில். இதன் அருகே உள்ளது முடிகண்ட நல்லூர் ஜமதக்னி ரேணுகாதேவி ஆலயம். இது போன்ற முக்கியமான ஆலயங்களினுடைய சிறப்பை, அதனுடைய ஆன்மீக கதைகளோடு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள்ங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள், மகாபிரிவ மகிமை, மகாபிரிவ அருள்வாக்கு, ஆன்மீக கதைகள், ஆன்மீக தகவல்கள், ஸ்லோகங்கள், ஆலய விழா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.